ஹர சங்கரா ஜெய் ஜெயசங்கரா. எல்லோரும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பலகாரத்துக்கு என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். இதெல்லாம் இந்த பழைய காலத்து டிஃபன். இது பலகாரத்துக்கு பண்ணுறா. எப்படி பண்ணுறா, என்ன மாதிரி பண்ணுறாங்கிறத மாமி சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லுவாள். நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரவை போட்டு மோர் ஊற்றி உப்புமா பண்ண போகிறேன். சரி, மோர் ரவா உப்புமா. அதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் தேங்காயும் இதுவும் கலந்து ஊற்றிருக்கேன். இதில் கடுகு போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் கலந்து விட்டு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இருக்குது, தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் தாளிச்சுட்டு இந்த அடுத்தடுத்து போடுறதுன்னு காமிக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரவையில் ரவா உப்புமா பண்ணுவா. வெங்காயம் போட்டு ரவா கிச்சடி பண்ணுவா. அடுத்தபடியாக ரவையில் கேசரி பண்ணுவா. இந்த மாதிரி மோர் ஊற்றி, புளிச்ச மோர் ஊற்றி, புளிச்ச ரொம்ப புளிப்பு இல்லாமல் லைட்டாக இருக்கும். இது மோர் ஊற்றி பண்ணுறக்கூடிய ரவா உப்புமா. இது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்ல ஜீரண சக்தி இருக்கும். இப்போ என்னென்ன போட்டு, ஆமாம், இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த மோர் ஊற்றி பண்ணுறது, மோர் கிளி பண்ணுற மாதிரி ரவையிலையும் ரவைக்கிளி. ரவைக்கிளியா? ரவா உப்புமா தானே. சரி. ஸோ இப்போ அடுத்தபடியே கடுகுக்கு அப்புறம் என்ன போட்டேன்? உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் போட்டிருக்கா. பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கொஞ்சம் நடந்துக்கிறேன் நான். முதல்ல மேலே தெரிஞ்சுதுனாக்கா வருது. உப்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். ஒரு டம்ளர் ரவா எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றினேன். இப்போ ஒரு டம்ளர் மோர் ஊற்றுறேன். கடைஞ்ச மோர். ஆமாம், இன்னி மோரா? ஆமாம், இன்னி மோர். இது ஒன்லி பெருங்காய வாசனை தான் அந்த இது நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு டம்ளர், 1க்கு 3 தண்ணி ஊற்றினேன். 2 பச்சை தண்ணி ஊற்றினேன். இப்போ ஒரு டம்ளர் மோர் ஊற்றினேன். ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, அதுக்காக அப்படி செஞ்சினேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். தேவையான உப்பு போட்டாச்சு. இது கொதி வந்தோடனே கிண்டிட்டு காமிக்கிறேன் நான். மோர் இது தண்ணியும் ஊற்றினேன் இல்லையா, அது நல்லா கொதி வந்துடுத்து. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கிளறின்னு இருக்கேன் நான். ரவையை வறுத்துட்டு தானே போடணும். இது டபுள் ரோஸ்டட் ரவை. வறுக்கணுங்கிறதுல இருந்தாலும் நான் ஒரு பரட்டி வறுத்து வச்சுட்டு இருக்கேன் நான். வந்துடும். ஆமாம். ஸோ இதுதான் மோர் ஊற்றி ரவா உப்புமா. எஸ், இதுதான். எல்லோரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நைட்டில் பாருங்கள், எப்படி நல்லா உப்புமா மாதிரி வந்துடும் உதிராக. அதே நேரம் இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன தொட்டுக்கலாம்னாக்கா தொக்கு மாங்காய் தொட்டுக்கலாம். எலுமிச்சங்காய், தொக்கு மாங்காய், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தொட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் தொட்டுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் ஊறுகாய் எல்லாம் கண்ணால் தான் பார்ப்போம். அதனால் இந்த இதுக்கெல்லாம் டேஸ்ட் பார்த்தோன்னா நம்ம வெறுமனே சாப்பிடலாம், அவ்வளோ தூரம் இருக்கும். தெரிக்கிறது அவளை செஞ்சு பார்க்க சொல்லி வீடியோ முடிச்சிருங்க. தெரிக்கிறது மேலே. சரி, இந்த பத்தெல்லாம் இடிப்படுத்து பத்தல இந்த அல்வா மாதிரி இடிப்படுத்திக்கு தான் பதம். எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதுக்கு ஊற்றுறேன். அவ்வளோதான். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுறேன் மாமி, பச்சை தேங்காய் வாசனைக்காக. ஸோ அதான் இன்றைக்கி ஈவினிங் பலகாரத்துக்கு பண்ணியிருக்கேன் மாமி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.